ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். உபாகமம் 32 வசனம் 2. பாருங்கள், மழையை பற்றி நம்ம தியானித்து வருகிறோம். இந்த இடத்துல உபாகம புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மோசே தான் இதை எழுதினாருன்னு போடப்பட்டிருக்கு 5 ஆகமங்களையும். அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயின்னு சொல்லிட்டு கர்த்தர் கொடுக்குற காரியத்தை தான் அவர் சொல்கிறாரு. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல, நல்ல இளமையாக துளுத்து வரும்போதே, மழை அதில் பெய்யும் போதே அழகாக அது நல்லா துளுத்து அழகாக செழுமையாக அது வளர தொடங்கும். அதே போல் என் உபதேசம் பொழியும் அப்படின்னு சொல்கிறார். துளிர்த்து நம்முடைய வாழ்வு துளிர்க்கும்படியாக, நம்முடைய வாழ்வு செழிக்கும்படியாக அவருடைய உபதேசம் பொழியுமா. மழை பொழியிறது மாதிரி. மழை எதில் பொழியும்? இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பொழியும்ன்றே வார்த்தை சொல்லியிருக்கு. அப்படி ஃப்ளூயண்ட்டாக அந்த வார்த்தைகள் வரும், அந்த உபதேசம் வரும், அந்த ஆலோசனைகள் வரும். அது அடுத்தது பாருங்கள், அடுத்த பகுதி, பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அப்போ உபதேசமும் வசனமும், உபதேசம் எதுக்கு ஒப்பிடப்படுது? மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். என் வசனம் இருக்கும்னு போடல, இறங்கும்னு போட்டிருக்கு. அப்போ இந்த அருமையான வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய உபதேசம் பொழிய வேண்டும் என்றால், அதை பொழிவதன் மூலம் நம்முடைய வாழ்வு துளிர்க்கும்படியாக அது பொழிய வேண்டும் என்று சொன்னால், நாம் என்ன செய்யணும்? அந்த வசனத்துக்கு காத்திருக்கணும், செவி கொடுக்க வேண்டும். அதான் முதல்ல போட்டிருக்கு. என் வானங்களே செவி கொடுங்கள்னு சொல்லிட்டுல நம்மளை குறித்து அதை சொல்லப்பட்டிருக்கு. மழைக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது. அதே போல் வசனம் எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குன்னா, பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவதற்கு போல் வசனம் இறங்கும்னு போடப்பட்டிருக்குது. இதை பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரனாகிய தாவீது 72ஆம் சங்கீதம், இது சாலமோனை பற்றிய சங்கீதம். சாலமோனை பற்றிய சங்கீதம். புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமி நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார். கர்த்தர் இறங்குவாராங்க, வசனம் இறங்கும் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இதில் என்ன போட்டிருக்குன்னா, புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும். புல்லெல்லாம் அறுத்துட்டு அந்த நிலம் நல்ல விதைக்கப்பட்டு அதுக்கு நல்ல விளைச்சலுக்காக அது தயாராகிற நிலத்தில் வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலை போலவும் அவர் இறங்குவார். ஆண்டவரே இறங்குவார் அப்படின்னு சொல்லி போடப்படும். அங்கே வசனம் இறங்கும். இங்கே எப்படி எது இறங்குமா? அவரே இறங்குவாராம். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, நீதிமான் செழிக்கும்படியாக மழை புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நினைக்கும் தூறலை போலவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏசாயா 55 10ஆம் வசனத்தில் பாருங்கள், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி, மாறினா மழை தான், மாரியும் உறைந்த மழையும், முன்மாறி பின்மாறின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி மாரியும் உறைந்த மழையும், உறைந்த மழை என்பது பனி, வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். பாருங்கள், அந்த வசனத்துக்கு எவ்வளவு ஓமை சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? முதல்ல நம்ம பார்த்தோம், உபாகமத்தில் அவர் அவருடைய வசனம் மழையை போல, மழையானது இளம் பயிரின் மேலே பெய்வது போல பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பொழிவது போல என்னுடைய உபதேசம் பொழியும்னு போட்டிருக்குது. அடுத்தது புல்லின் மேலே பாருங்கள், அருமையாக போட்டிருக்குது, பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும்னு போட்டிருக்கு. ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம யோசித்து பார்க்கும்போது, ஆண்டவருடைய உபதேசமும் வசனமும் ஒரு மென்மையானது. அது நம்ம உட்கொள்ளணும், அது நம்ம மேல் பொழியும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகும். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும், இரவும் பகலும் எல்லாம் உந்தன் வசனம் தியானிக்கிறே, என் உயிரான
உயிரான இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்திக்கிற வணங்கிறப்பா தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இளம் பயிரின் மேலே மழையானது பொழிவது போல ஆண்டவரே உம்முடைய உபதேசம் எங்களுக்கு பொழியட்டும் ஆண்டவரே. அந்த உபதேசத்திலே நாங்கள் நடந்து அதை காத்து நடக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில் லேகியோன், மார்க் 5:9. இன்றைய கேள்வி, பிசாசு பிடித்த மனுஷன் இயேசு தனக்கு செய்தவைகளை எந்த நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான்? பிசாசு பிடித்த மனிதன் இயேசு தனக்கு செய்தவைகளையெல்லாம் எந்த நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான்?